அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் நிறையுடைய வாழ்வழித்து இந்நிலத்தை காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர் திலகமாக திகழ்ந்தார்கள். அழகும் பொலிவும் வாய்க்க பெற்றிருந்தார்கள். அவர்களின் முகம் எப்போதும் சிந்தனையோட்டத்தை காட்டும். அதில் உயர்வான உணர்ச்சிகளும் தூய்மையான எண்ணங்களும் பிரதிபலிக்கும். பார்ப்பவர்கள் முதல் பார்வையிலேயே ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். அவ்வாறு ஈர்க்கப்பட்டதாலேயே ஹதிஜா ரலி அன்னலாரை கணவராக பெற்றார்கள். அறிவும் ஆற்றலும் மிக்க ஹதிஜா ரலி அன்னலாரின் குணமறிந்தும் செயலறிந்தும் நடந்து கொண்டார். அன்னலாரின் விருப்பையும் வெறுப்பையும் அவர் நன்கறிந்திருந்தார். அன்னலாரின் ஆசைகளையும் ஈடுபாடுகளையும் நன்கு விளங்கிய ஹதிஜா ரலி அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன்கள் என்ன? உண்மை பேசுதல், ஒவ்வொரு வேலையையும் நேர்மையுடன் செய்தல், வம்புகளை விட்டு விலகி இருத்தல், சண்டை சச்சரவுகளை தவிர்த்தல், தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்தல் போன்ற அன்னலாரின் விருப்பங்களை எல்லாம் ஹதிஜா ரலி நன்கு கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டார். மனம் முடித்த பின்பும் அன்னலாரின் பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரவில்லை. தொடக்க காலங்களில் திறந்த வெளிக்கு சென்றது போல் இப்போதும் சென்று இயற்கை காட்சிகளை கண்டு களித்தார்கள். ஆடு மேய்க்கும் பணி இப்போதில்லை என்பதால் எப்போதும் அன்னலார் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க வாய்ப்பு கிடைத்தது. மேலும் கீழும் பார்க்க கிடைத்த இயற்கையின் இயக்கங்கள் இறை சான்றுகளை எடுத்துரைத்தன. அது சத்தியத்தை நோக்கிய பயணமாக அமைந்தது. பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்று பயணித்த இயற்கையான வழித்தடத்தை நோக்கிய அன்னலாரின் கால்கள் நடந்தன. அறிவு, ஞானம், இறை ரகசியம், நம்பிக்கை, உறுதி எனும் படிகளில் நடந்து அன்னலார் பயணம் செய்து கொண்டு இருந்தார்கள். திருக்குர்ஆன் இதனை விளக்கமாக கூறுகிறது. இவ்வாறே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்து கொடுத்தோம். உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவராக அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அடிச்சுவட்டை கண்டறிந்த அதே நேரத்தில் அன்னலார் தம் துணைவியாரின் உரிமைகளையும் நிறைவேற்றிய வண்ணம் இருந்தார்கள். ஹதிஜா ரலி கடமை உணர்வும் நம்பிக்கையும் உடைய துணைவியராக விளங்கிய போது அன்னலார் முன்மாதிரியான கணவராக விளங்கினார்கள். கடுமையான தவ வணக்கங்களில் அன்னலார் ஈடுபட்டாலும் ஹதிஜாவின் இயல்பறிந்து இல்லறத்தை நடத்தினார்கள். வியாபாரத்துக்கான பொருள்களை கொள்முதல் செய்வது, அவற்றை பாதுகாப்பது, தகுதியானவர்களோடு கூட்டு சேர்வது, பொருள்களை விற்று லாபம் சேர்ப்பது என அன்னலார் தம் கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். கடமைகளை ஆற்றுவதில் முனைப்பாக இருந்ததும் அளவற்ற பாசமுடன் தன்னோடு அன்னலார் நடந்து கொண்டதும் ஹதிஜா ரலியை மிகவும் ஈர்த்தது. அவர்களுக்கிடையே இருந்த தோழமையும் நெருக்கமும் அமைதியையும் இன்பத்தையும் அளிக்கக்கூடியதாக இருந்தது. மக்காவில் இருந்த பெரும் பெரும் செல்வர்களையும் கண்ணியம் மிக்கவர்களையும் விட ஹதிஜா ரலி அன்னலாரை உயர்வாக எண்ணினார். செல்வந்தர்களையும் அதிகாரம் உடையவர்களையும் தவிர்த்து ஹதிஜா ரலி அன்னலாரை மணந்து கொண்டதன் காரணம் அவர்களிடமிருந்த நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் தான். அவர்கள் மேலும் மேலும் பல்வேறு பேர்களை பெறப்போவது பற்றி கணிக்க ஹதிஜா ரலிக்கு வாய்ப்பில்லை. அன்னலார் தனிமை விரும்பியாக இருந்தாலும் மக்களோடு தொடர்ந்து தொடர்புகள் வைத்திருந்தார்கள். அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டார்கள். அவர்களின் விவகாரங்களை கேட்டு தீர்த்து வைத்தார்கள். மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். பெரும்பாலும் மௌனமாக இருப்பார்கள். அவசியமின்றி எதுவும் பேச மாட்டார்கள். எவருடன் பேசினாலும் மோதல் போக்கை மேற்கொள்ள மாட்டார்கள். எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்வார்கள். நறுக்கு தீர்த்தாற்போல் பேசும் அவர்கள் நகைச்சுவை ததும்பவும் பேசுவார்கள். பெருந்தன்மையாக பேசும் அன்னலாரோடு பேச்சில் ஈடுபடுவோர் அப்பேச்சுக்கு அடிமையாகி விடுவார்கள். புன்முறுவல் பூத்த வண்ணம் இருக்கும் முகம் அழகாகவும் பிறரை கவருவதாகவும் இருக்கும். மெல்லிய சிரிப்போடு தொடரும் பேச்சு பெரும் கலகலப்பாக மாறிவிடும். இதனாலேயே அன்னலாருடைய பேச்சுக்கு மக்களிடையே முக்கியத்துவம் இருந்தது. கேட்பவர்கள் அன்னலார் மொழிப்படி நடப்பார்கள். ஆலோசனைகளும் கேட்பார்கள். 4 பக்கங்களிலும் மலைகள் சூழ மக்காவின் நடுவில் இருந்தது கௌபா. அதன் சுவர்கள் தாழ்ந்திருந்தன. அவற்றின் மேல் கூரைகளும் இல்லை. பெரும் மழை பெய்தால் போதும், நகரமே வெள்ளக்காற்றில் மிதக்கும். கௌபாவும் நீரில் மூழ்கும். ஒரு நாள் பெரும் மழை, நகரெங்கும் வெள்ளப்பெருக்கு. பல கட்டிடங்கள் தரைமட்டம் ஆயின.
கௌபாவுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து விட்டது. அதன் மதில்களில் விரிசல்கள். அதன் அடித்தளம் ஆட்டம் கண்டது. இது மக்காவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை ஆனது. அவர்கள் கௌபாவை சீர்படுத்த வேண்டுமென கவலைப்பட்டார்கள். அவர்களைப் போலவே அன்னலாரும் கவலைப்பட்டார்கள். மக்காவாசிகளுக்கு எல்லாமே கௌபாதான். அது அவர்களின் பொது சொத்து. வணங்கும் இடமாகிய அதில் பல்வேறு சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை தரிசிக்க நாட்டின் தொலைவில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து குழுமினர். இதனால் மக்காவாசிகளின் வணிகம் வளர்ந்தது, வாழ்வு உயர்ந்தது. மற்றவர்கள் இடையே மக்காவாசிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. வந்தவர்கள் மக்காவாசிகளை மதித்ததோடு தங்களை விட அவர்களை உயர்ந்தவர்களாகவும் கருதினர். ஏனெனில் மக்காவாசிகள் கௌபாவை அடித்து வாழக்கூடியவர்களாகவும் ஆலயத்தின் பாதுகாவலர்களாகவும் இருந்ததுதான். பாதுகாவல் பணியோடு கௌபாவில் பல பதவிகளில் இருந்தோர் கூடி கௌபாவை சீர் செய்வது பற்றி ஆலோசனை நடத்தினர். பழைய கட்டிடத்தையே சீர் செய்யலாமா? பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புது கட்டிடம் கட்டலாமா? பழைய கட்டிடத்தை இடிப்பது யார்? புது கட்டிடம் கட்டும் பணியை ஏற்றுக்கொள்வது யார் என பல்வேறு யோசனை செய்தனர். கௌபா இறைவனுடைய இல்லம். அதை இடித்தால் இறைவனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். இறைவேதனை ஏற்பட்டு துன்பங்கள் சூடும் என மக்காவாசிகள் அஞ்சினார்கள். சரியான முடிவுக்கு வர முடியாமல் குழம்பினார்கள். கட்டிடம் வலுவிழந்து விட்டது. அதன் அடிப்பகுதி ஆட்டம் கண்டு விட்டது. அது இடிந்துவிடும் நிலையில் இருந்தது. அதை இடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. எனவே இடிப்பது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இடித்த பிறகு கட்டப்படும் கட்டிடம் உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டுமே என்ற கவலையுடன் கட்டிடத்துக்கு வேண்டிய சாதனங்களையும் கட்டிடக் கலைஞர்களையும் எவ்வாறு பெறுவது என்ற தேட்டமும் சேர்ந்து கொண்டது. இந்நிலையில் ஒரு ரோமபுரிக்காரரின் சரக்கு கப்பல் எகிப்திலிருந்து அபிசினியாவுக்கு செல்லும் வழியில் ஜித்தா துறைமுக கரையில் மோதி உடைந்து விட்டது. அக்கப்பலில் மரப்பலகைகளோடு பல்வேறு வித கட்டிட சாமான்களும் இருந்தன. அவற்றை கரையில் சேர்த்த ரோமபுரிக்காரர் அபிசினியா கொண்டு செல்ல கப்பலை தேடிக்கொண்டு இருந்தார். குறைசிகளுக்கு இச்செய்தி எட்டியது. குறைசி பிரமுகர்கள் சென்று கப்பலில் வந்த ரோமபுரிக்காரரை சந்தித்து தங்கள் தேவையை கூறினர். அவருடைய பெயர் பாகும். பாகும் பொருள்களை விற்க முன்வந்ததோடு தான் ஒரு கட்டிடக் கலைஞர் என்பதையும் கூறினார். கட்டிடப் பொருள்களை வாங்கியதோடு பாகுமே கட்டிடம் கட்டித்தர குறைசிகள் கேட்டுக்கொண்டார்கள். பாகுமும் ஒப்புக்கொண்டு கௌபாவை வந்து பார்த்தார். கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை எளிதாக கட்டிவிடலாம். தூண்கள் எழுப்பி அதன் மேல் கூரைகள் வேந்துவிட்டால் கட்டிடம் உறுதியாகி விடும். புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் கட்டிடம் பாதுகாப்பாக இருக்கும் என்றார் பாகும். அவ்வாறே கட்டிவிட எண்ணிக்கொண்டிருந்த குறைசியர்களும் பாகும் சொன்னபடி கட்டிடம் கட்ட ஒத்துக்கொண்டனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததி சேர்ந்த சுலை என்ற தச்சு கலைஞர் மக்காவில் இருந்தார். அவரையும் பாகுமோடு சேர்த்து பணி செய்ய ஏற்பாடு செய்தனர். முதலில் கௌபாவை இடிக்க வேண்டும், பின் கட்ட வேண்டும். இடிப்பதிலும் கட்டுவதிலும் மக்காவில் உள்ள எல்லா சமுதாயங்களும் பங்கு பெற வேண்டும் என குறைசியர்கள் விரும்பினர். அதற்கேற்றாற்போல் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டன. இடிக்க வேண்டிய நேரம் வந்தது. இடிக்க வந்தோர் இடிந்து போய் நின்றனர். இடித்தால் இறைவேதனை வருமே என அஞ்சி அஞ்சி தவித்தனர். மயிர் கூச்செறிந்தது, வாய் வறண்டது, உள்நா ஒட்டியது. இடிப்போமா இடிக்காமல் திரும்புவோமா என முடிவெடுக்க முடியாமல் நின்றனர். அவர்கள் அந்த காட்சியை கண்களால் கண்டவர்களாயிற்றே. அப்ரஹாவின் முடிவை அவர்கள் நேரில் கண்டவர்களாயிற்றே. அவன் கௌபாவை தகர்க்கத்தம் பெரும் படையோடு வந்தான். அவனால் கௌபாவை நெருங்கவும் முடியவில்லை, திரும்பி செல்லவும் முடியவில்லை. அவனும் அவன் படைகளும் அழிந்தொழிந்தனர். அந்த சம்பவம் இடிக்க வந்தோர் கண்முன் திரும்ப திரும்ப வந்து அவர்கள் உறைந்து போனார்கள். இப்போது இடிக்க வந்தோரின் நோக்கம் இடிப்பது மட்டுமல்லவே, இடித்து கட்ட வேண்டும் என்பதல்லவா? எனவே அவர்கள் தன்னிலைக்கு வந்து இறைவனை தொழுதனர். படிகள் கொடுத்து பிரார்த்தனை புரிந்தனர். மன்றாடி வேண்டுதல் நடத்தினர். இறுதியாக அவர்களில் ஒருவர் இடிப்பதற்கு முன்வந்தார். அவர் பெயர் வலித் பின் முகைரா என்பதாகும். துணிச்சலோடு வந்த பின்பும் அவரின் கைகள் நடுங்கின. என்றாலும் அவர் கடப்பாறையால் கௌபாவின் ஒரு தூணை இடித்து தகர்த்தார். எங்கும் அமைதி நிறைந்தது. மக்கள் மௌனமாக நின்றனர். வலீதுக்கு என்ன நேரப் போகிறதோ என எல்லாரும் அஞ்சியபடி நின்றனர். வலீதின் கதியை பார்த்த பிறகு மீண்டும் இடிக்கலாம் என அனைவரும் காத்திருந்தனர். இரவும் வந்தது. மெதுவாக இரவு கழிந்து பொழுதும் புலர்ந்தது. வலீதுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படவில்லை. எல்லாருக்கும் துணிவு வந்தது. கௌபாவை இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. கடைசியில் ஒரு பச்சைக்கல் தென்பட்டது. அதை இடிக்க முடியவில்லை.
அதை அடிக்கல்லாக்கி கொண்டனர். பின் கட்டட வேலை தொடர்ந்தது. மக்காவுக்கு அருகில் இருந்த மலையை நின்றும் கற்கள் கௌபாவுக்கு கொண்டு வரப்பட்டு கட்டிடம் எழுந்தது. இப்பணியில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய பெரிய தந்தையார் அனைவரும் பங்கேற்றனர். கௌபாவின் பழைய கட்டிடத்தின் கிழக்கு பக்கத்தில் ஒரு கற்புக்கல் இருந்தது. அது இன்றும் இருக்கிறது. அதன் பெயர் ஹஜ்ருல் அஸ்வத் என்பதாகும். அரேபியர்கள் அந்த கல்லை புனிதமாக கருதினர். இஸ்லாத்திலும் அதற்கு தனி இடம் உண்டு. கௌபாவை வலம் வரும்போது ஒவ்வொரு சுற்றையும் அக்கல்லில் இருந்துதான் தொடங்குகின்றனர். அதை முத்தமிடவும் செய்கின்றனர். சுவர் மறுபடியும் எழுப்பப்பட்டவுடன் அக்கல்லை எடுத்து வைக்கும் சிறப்பு யாருக்கு கிடைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அச்சிறப்பு தமக்கே சேர வேண்டுமென உரிமை கொண்டாடினர். இதற்காக பெரும் போராட்டமே நடந்தது. ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் நிலைமைக்கு சென்றனர். இறைவனின் இல்லத்தை எழுப்புவதில் தேனும் பாலுமாக இருந்த மக்கள் இப்போது பிளவுபட்டு பகமை கொழுந்து விட்டெறிய நின்றனர். 5 நாட்கள் சென்ற பிறகும் கல்லை பதிப்பது எக்குலத்தார் என்பதற்கு முடிவு கிடைக்கவில்லை. நிலைமை முற்றி ஒருவருக்கொருவர் போரிட்டு மடிய தயாரானார்கள். பனு அப்துத்தார், பனு அதியா எனும் புகழ்பெற்ற 2 கோத்திரத்தினர் தங்களுக்குள் ஒருவருக்குத்தான் அச்சிறப்பு கிடைக்க வேண்டுமென ஒப்பந்தம் செய்து கொண்டு இருந்தனர். அரபியர்கள் ஒரு கோப்பையில் இரத்தத்தை நிரப்பி அதில் கை வைத்து வாக்குறுதி எடுத்துக்கொண்டால் உயிரை கூட விடுவர். இவ்வழக்கப்படி 2 கோத்திரத்தாரும் உறுதி எடுத்தனர். உரையிலிருந்து வாள்கள் வெளியாகி பிரச்சனை தீர்க்கப்படும் என எண்ணிய நிலையில் கூடிய கூட்டத்தில் அபு உமையா பின் மஹிரா என்பவர் எழுந்தார். அனுபவமிக்க முதியவரான அவருக்கு மக்காவாசிகளிடையே மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அவர் கூட்டத்தினரை பார்த்து, என் அன்பு சகோதரர்களே, கண்ணியத்திலும் மரியாதையிலும் நீங்கள் சம அந்தஸ்துடையவர்களே. தகுந்த காரணமின்றி சண்டையில் ஈடுபடாதீர்கள். பகை நெருப்பை வீணாக மூட்டாதீர்கள். அறிவோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். நாளை காலை முதலில் பாபு சஹ்பா வழியாக குறைசிகளில் எவர் நுழைகிறாரோ அவர் இப்பிரச்சனைக்கு தீர்ப்பு கூறட்டும் என வருத்தத்தோடு கூறினார். அனைவரும் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டனர். கௌபாவை சுற்றியுள்ள சுவர் வாயில்களில் சபா மலை பக்கம் உள்ள வாயிலை பாபு சௌபா. மறுநாள் காலை பாபு சௌபா வாயிலை அதிகாலையில் பலர் பார்த்து கொண்டு நின்றனர். அவ்வழியாக யார் வரப்போகிறார் என ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் மக்கள் நிற்க ஓர் அழகிய வாலிபர் அவ்வழியாக நுழைந்தார். அவரை அடையாளம் கண்டு கொண்ட அனைவரும் ஒரே குரலில் அமீன் அமீன் என உரத்து குரல் கொடுத்தனர். முகம்மதே, நம்பிக்கையாளரான உமது தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனும் குரல்கள் வலுவடைந்தன. அந்நலாரின் மீதிருந்த நம்பிக்கை அவர்களை அவ்வாறு கூற வைத்தது. அந்நலாரை சூழ்ந்த மக்கள் கருப்பு கல்லை யார் தூக்கி வைப்பது என்ற சிக்கலுக்கு தீர்வு வழங்குமாறு கேட்டுக் கொண்டனர். அந்நலார் கல்லை தூக்கி வைக்கத்தக்க அளவில் உள்ள கனத்த துணியை கொண்டு வர சொன்னார்கள். கொண்டு வரப்பட்ட துணியில் அந்நலார் கல்லை தூக்கி வைத்தார்கள். பிறகு ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவரும் துணியின் மூளைகளை பிடித்து தூக்கட்டும் என்றார்கள். அனைத்து கோத்திரங்களும் துணியை பிடித்து தூக்கி கல்லை பதிக்கும் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்நலார் அக்கல்லை எடுத்து அதனிடத்தில் வைக்க மக்களிடையே மகிழ்ச்சி பெருவெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. சிக்கலான பிரச்சனை எவ்வளவு எளிதாக தீர்க்கப்பட்டு விட்டது என்பதில் எல்லாருக்கும் மன நிறைவு ஏற்பட்டது. அந்நலாரின் மதிநுட்பத்தாலும் சமயோசித அறிவாலும் நடக்கவிருந்த ஒரு இரத்த களரி தடுக்கப்பட்டது. கோத்திரத்தார்களுக்கிடையே மூண்ட சண்டை நிறுத்தப்பட்டு பகமை நெருப்பு அணைக்கப்பட்டது. மக்காவாசிகள் பழையபடி தேனும் பாலுமாக பழக ஆரம்பித்தனர். கௌபா கட்டும் வேலை தொடர்ந்தது. அங்கு நிறுத்தப்பட்ட தூண்களில் கூரைகள் வேயப்பட்டன. நுழைவாயில் அமைக்கப்பட்டு அவ்விடத்தில் பெரிய சிலையான ஹூபல் நிறுத்தப்பட்டது. அன்னலாருக்கு அப்போது வயது 35. நம்பிக்கையும் நாணயமும் மிக்க அன்னலாருக்கு மக்காவாசிகளிடையே கண்ணியமும் பேரன்பும் இருந்ததைத்தான் ஹஜ்ருல் அஸ்வத்கள் பதித்த நிகழ்ச்சி எடுத்துரைக்கிறது. நற்குணங்கள் நிறைந்த அன்னலாரின் அப்பழுக்கற்ற வாழ்க்கை இன்றும் முன்மாதிரியாக திகழ்கிறது. இதையே குர்ஆன் கூறுகிறது. மேலும் திண்ணமாக நற்குணத்தின் மிக உன்னதமான நிலையில் நீர் இருக்கின்றீர். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.